நாடாளுமன்றத்திலே தற்பொழுது 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை ஒன்றிய அரசு தாக்கல் செய்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பிற்கு நிதி ஒதுக்காததற்காக நாடாளுமன்றத்திலே மிகப்பெரிய கண்டனமும் எழுப்பப்பட்டிருக்கின்றது. 2024, 2025க்கான ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்டை தொடர்ந்து 7வது முறையாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார். நிதியமைச்சர் தாக்கல் செய்த இந்த அறிக்கையிலே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாகவும், பீகார், உத்தரகாண்ட், சிக்கிம், இமாச்சல் பிரதேஷ் ஆகிய மாநிலங்களுக்கு மட்டுமே வெள்ள தடுப்பிற்காக ரூபாய் 11,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் சமீபத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கோ பட்ஜெட்டிலே எந்த நிதி ஒதுக்கீடும் செய்யப்படவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக பார்க்கப்படுகிறது. சென்னையிலே 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கும் கூட நிதி ஒதுக்கீடு குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை. அதே சமயம் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தின் குறித்தும் ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்டிலே எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டிற்கு வெள்ள நிவாரணம் அறிவிக்காததை கண்டித்து நாடாளுமன்றத்திலே தமிழ்நாடு எம்பிக்கள் முழக்கமும் எழுப்பியிருக்கிறார்கள். மோடி அரசை காப்பாற்றிக் கொள்வதற்காக பீகாருக்கும் ஆந்திராவிற்கும் ஒன்றிய அரசு நிதியை வாரி வழங்கியிருப்பதாகவும் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருப்பது பீகார் பட்ஜெட்டா அல்லது ஆந்திரா பட்ஜெட்டா என்ற கேள்வியுமே எழுப்பப்பட்டிருக்கிறது. அதே போல ஏழை மக்களுக்கான எந்த அறிவிப்பும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என காங்கிரசும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. நாட்டு மக்கள் எதிர்கொள்ளும் எந்த பிரச்சனைக்கும் பட்ஜெட்டிலே தீர்வு காணப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம் என்று வாக்குறுதி வழங்கியுள்ள ஒன்றிய அரசு அதற்கான எந்த முயற்சியையும் எடுத்ததாக தற்போதைய பட்ஜெட்டிலே தெரியவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன. ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் தொலைநோக்கு பார்வையுடன் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் தமிழ்நாட்டினுடைய வயிற்றிலை அடித்துவிட்டு பீகாருக்கு நிதி ஒதுக்கியுள்ளது எனவும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளடக்கிய ஒரு பட்ஜெட்டாக மத்திய அரசு தற்பொழுது தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் பார்க்கப்படுகிறது. அதே போல நிதி ஒதுக்குவதிலும் மாநிலங்களுக்கு இடையே ஒன்றிய அரசு பாரபட்சம் காட்டியிருக்கிறது என்ற குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஆகியோரை மகிழ்ச்சிப்படுவதற்காகவும் ஆட்சியை தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுக்கு கூடுதலாக நிதி வழங்கிவிட்டு தமிழ்நாட்டை முற்றிலுமாக புறக்கணித்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது.